இஸ்ரேல் முழு அளவிலான படையெடுப்புக்கு தயாராகி வரும் நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உலகின் மிக வலிமையான டேங்கல் உட்பட தமது அதிநவீன ஆட்லரிகளையும் ஆயுதங்களையும் தாக்குதலில் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபா தரைப்போருக்கு இஸ்ரேலிய ராணுவம் நம்பியிருக்கும் பிரதான ராணுவ சாதனம் மெர்காவா டேங்கல். அதுதான் இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரதான தாக்குதல் டேங்க், தி மெயின் பேட்டில் டேங்க்ஸ், சுருக்கமாக MBT. IDF நேற்று ஒரு செட் மெர்காவா டேங்கல் ரஃபா நகரத்தின் கிழக்கின் பாலைவனம் போன்ற பகுதியில் மணல் புழுதியை கிளப்பியபடி வேகமாக நுழைவதை காட்டும் புகைப்படங்களை வெளியிட்டது. இஸ்ரேலிய ராணுவம் காசா போரில் மெர்காவா டேங்கலை பயன்படுத்துவது ஒன்றும் புதிதல்ல. வடக்கு காசாவின் காசா நகரம், தெற்கு காசாவின் கான் யூனிஸ் நகர தாக்குதல்களில் பயன்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய எல்லையிலிருந்து காசா பகுதியை இரண்டாக பிரிக்கும் கிழக்கு மேற்காக செல்லும் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள டேங்களும் மெர்காவா டேங்கல் தான். காசா போரில் தொலைதூர தாக்குதல்களை விட குறுகிய தூர தாக்குதல்கள் தான் அதிகம் என்பதால் அவற்றை எதிர்கொள்ள இந்த வகை டேங்கல் பயனுள்ளவை. ஒப்பீட்டளவில் நடுத்தர அளவுள்ள நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன் 1.3 மில்லியன் மக்கள் தங்கியிருந்ததாக கணிப்பிடப்பட்டது. அங்கு தரைப்போர் பெரிய அளவில் தொடங்கலாம் என்ற சாத்தியம் காரணமாக மக்கள் அங்கிருந்து தொடர்ந்து வெளியேறுகிறார்கள் அல்லது வெளியேற்றப்படுகிறார்கள். நேற்று வரை சுமார் 6 லட்சம் பொதுமக்கள் வெளியேறிவிட்டதாக ஐநா கணித்துள்ளது. இருப்பினும் அவர்களது கணிப்பின்படி இன்னமும் 7 லட்சம் பேர் நடுத்தர அளவிலான அந்த நகரத்தில் உள்ளார்கள். பெரிய அளவிலான தரைப்போர் தொடங்குவதற்கு முன் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் என்கிறது இஸ்ரேலிய அரசு. அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தமும் தரைப்போர் தொடங்குவதற்கு முன் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான். ரஃபா நகரத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டால் அங்கு இஸ்ரேல் தரைப்போர் தொடங்குவதற்கு எந்தவித ஆட்சேபமும் அமெரிக்காவுக்கு இல்லை. குறுகலான வீதிகள் மற்றும் சந்துகளை கொண்ட நகரம் அது. வீதியிலிருந்து மிக நெருக்கமான தொலைவில் கட்டிடங்கள் உள்ளன. அந்த குறுகலான வீதிகளில் நகரும் இஸ்ரேலிய தரைப்படைகள் 360 டிகிரி கோணத்தில் உள்ள எந்த கட்டடத்திலிருந்தும் தாக்கப்படலாம். வீதியோடுள்ள கட்டடங்களில் 3 மாடிகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாடிகளை கொண்ட கட்டிடங்கள் அதிகம். அதனால் கண்மட்டத்திலிருந்து 0 முதல் 45 டிகிரி உயரத்திலிருந்தும் தாக்கப்படலாம். ஹமாஸிடம் சோவியத் மற்றும் ஈரானிய தயாரிப்பு டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளன. அவைதான் இஸ்ரேலிய படைகளின் டேங்கல் மற்றும் கவச வாகனங்களை குறிவைக்கப் போகின்றன. குறுகிய தொலைவில் உள்ள கட்டடங்களிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மிக உறுதியான மற்றும் அதிக தடுப்பு கொண்ட டேங்கல் தேவை. அதற்கு சரியான தேர்வு இஸ்ரேலிய தயாரிப்பு மெர்காவா டேங்கல் தான். மத்திய கிழக்கில் பாலைவன பாணியிலான தரைப்பகுதியில் பயன்படுத்தும் விதத்தில் 1970களில் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது மெர்காவா டேங்க். அதன்பின் 4 மேம்படுத்தல்கள் செய்யப்பட்டன. தற்போது இருப்பது மெர்காவா 4. மெர்காவா என்பதன் தமிழ் மொழிபெயர்ப்பு தேர் அல்லது ரதம். மெர்காவா டேங்கல் IDFின் முக்கிய சொத்தாக பார்க்கப்படுவதன் காரணம் அதன் தயாரிப்பில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதற்குள் இருப்பவர்களது உயிர். டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் டேங்கை சேதப்படுத்தலாம், ஆனால் உள்ளே இருப்பவர்கள் உயிர் தப்பி விடுவார்கள். அந்த அளவுக்கு உறுதியான டேங்க். காசா போரில் மெர்காவா டேங்கல் ஹமாஸின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளால் ஏற்கனவே சேதப்படுத்தப்பட்டுள்ளன. எந்த ஒரு ஆயுதத்தாலும் சேதப்படுத்தவே முடியாது என்று அடித்து கூறக்கூடிய டேங்கல் உலகில் எந்த நாட்டிடமும் கிடையாது. அப்படியொரு டேங்கை யாராலும் தயாரிக்கவே முடியாது. ஆனால் டேங்குக்குள் இருப்பவர்களின் உயிரிழப்பை தடுக்கும் விதத்தில் தயாரிக்க முடியும். மெர்காவா டேங்கலின் உடல் பகுதி வெளியே கூறப்படாத ஒருவித உலோக கலப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது. கிளாசிஃபைட் காம்போசிட் ஸ்லாப்ட் ஆர்மர். மெர்காவா டேங்கல் ஆரம்பத்தில் 1982 லெபனான் போரின் போது பயன்படுத்தப்பட்டது. அங்கு அவை பெக்கா வேலி அல்லது பெக்கா பள்ளத்தாக்கில் சோவியத் T-72 போர் டேங்களை திறம்பட எதிர்கொண்டன. இராணுவ வல்லுநர்கள் மற்றும் பிரத்யேக ஆய்வு கட்டுரைகள் ஈராக் போர் போன்ற சமீபகால மோதல்களில் அமெரிக்க துருப்புக்கள் பயன்படுத்த பென்டகனால் உருவாக்கப்பட்ட M1 அப்ராம் டேங்களுக்கு இணையாக உலகின் மிகவும் மேம்பட்ட கவச வாகனங்களில் ஒன்றாக மெர்காவா டேங்களை தொடர்ந்து தரவரிசைப்படுத்துகின்றன. 2004ஆம் ஆண்டு முதல் IDF அதன் முதன்மை போர் டேங்காக மெர்காவா 4ஐ நம்பியுள்ளது. இந்த 4ஆம் தலைமுறை வாகனத்தின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்று முன்புற தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க டேங்கின் என்ஜின் முன்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ளது.
இதனால் காலாட்படியை கொண்டு செல்லும் திறன் கொண்ட பின் கம்பார்ட்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கும். அதில் 8 காலாட்படை துருப்புக்களுக்கான இடவசதி உள்ளது. டேங்கில் அனைத்து மின்சார கோபுரமும் மற்றும் மின்காந்த அச்சுறுத்தலை கண்டறியும் திறன் கொண்ட அதிநவீன பாதுகாப்பு தொகுப்பும் உள்ளது. தட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் த்ரெட் டிடெக்ஷன். சரி, மற்ற டேங்களில் இல்லாமல் இந்த டேங்களில் அப்படி என்ன விசேஷமாக உள்ளது? இந்த டேங்கின் அதிமுக்கிய பாதுகாப்பு அம்சத்தின் பெயர் ட்ராஃபி ஏபிஎஸ், விரிவாக்கம் ட்ராஃபி ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இன்றைய தேதியில் முழுமையான செயற்பாடு மற்றும் போர் சரிபார்க்கப்பட்ட ஏபிஎஸ்ஐ வைத்திருக்கும் உலக அளவில் ஒரே ஒரு டேங்க் மெர்காவா 4 டேங்க் மட்டுமே. ட்ராஃபி ஏபிஎஸ் இஸ்ரேலின் ரஃபாயல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் தி அல்ட்ரா குரூப் ஆஃப் இஸ்ரேல் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியது. டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைகள் தட்ஸ் ATGMs மற்றும் ராக்கெட் உந்துதல் கையெறி குண்டுகள் தட்ஸ் RPGs போன்ற சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்காணிக்க 4 ரேடார் ஆண்டனாக்கள் மற்றும் தீ கட்டுப்பாட்டு ரேடார்களை தட்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடர்ஸ் வைத்திருக்கிறது. அச்சுறுத்தல் கண்டறியப்பட்டால் ட்ராஃபி ஏபிஎஸ் சிஸ்டம் உள்வரும் எரிபொருளை நடுநிலையாக்க ஒரு குண்டு வெடிப்பை பயன்படுத்துகிறது. ட்ராஃபி ஏபிஎஸ் சிஸ்டம் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பு. IDF டேங்கள் ஹமாஸின் பாதுகாப்பு மற்றும் அடர்த்தியான நகர்ப்புற போர் மண்டலங்களில் டேங்க் எதிர்ப்பு மற்றும் பதுங்கியிருக்கும் நிலைகளை ஊடுருவ அனுமதிக்கிறது. மொத்தத்தில் காசா போரில் டேங்களில் ட்ராஃபி ஏபிஎஸ் சிஸ்டத்தின் பயன்பாடு உக்ரைன் போரில் கவச வாகன அனுபவங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இப்போது ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் ஓய்வு பெற்ற அமெரிக்க மெரைன் தளபதி லெப்டினன்ட் கர்னல் மைக்கேல் பெர்சா ரஃபாவில் மெர்காவா டேங்களை பயன்படுத்துவது ஹமாஸை சம்பிரதாயமான போரில், அதாவது கன்வென்ஷனல் ஃபைட்டில் தள்ளும் IDF-இன் உத்திகளின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டார்.